السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. وقال النبي صلى الله عليه وسلم والمهاجر من هجر ما نهى الله عنه أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபை கருணை துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி ஜுமாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். எதிர் வரக்கூடிய மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுவினுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய ஆண்டின் வருட பிறப்பின் துவக்க மாதம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், குடும்பம், திருமணம் என எந்த துறையில் அடியெடுத்து வைப்பதாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் அழகுடையதாக அமைய வேண்டும் என்று எண்ணுவது மனித இயல். முதற்கோணல் முற்றும் கோணல் என்பார்கள். அந்த அடிப்படையில் ஒரு காரியத்தினுடைய ஆரம்பம் என்பது, ஒரு காரியத்தினுடைய துவக்கம் என்பது அது துலங்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே, பரக்கத்துடையதாக இருக்க வேண்டுமே என்ற வாழ்க்கையினுடைய பரக்கத்துடையதாக இருக்க வேண்டும் என்ற அந்த எச்சரிக்கை, அந்த பேணுதல் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படியிலும் நம்முடைய முன்னோர்களால், நம்முடைய பெரியோர்களால் காலம் காலமாக பேணப்பட்டு வருகின்றன. சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ற அந்த சகடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் பொழுதும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாளை பிறக்கக்கூடிய புத்தாண்டு நமக்கு நலம் தரக்கூடியதாக, நன்மை பயக்கக்கூடியதாக அமைய வேண்டுமே என்றுதான். அது அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு இயற்கை மார்க்கம். அல்லாஹு தஆலா அதனுடைய கால ஓட்டத்தில் இயற்கையாகவே ஒரு பரக்கத்தான துவக்கத்தை அல்லாஹு தஆலா அமைத்து விட்டான். துன்பவயப்பட்ட பல நபிமார்கள் அவர்களுடைய நபித்துவ காலகட்டத்தில் அவர்கள் அடைந்த அந்த துன்பத்தில் இருந்து வெளியேறி ஈடேற்றம் அடைந்த, வெற்றி பெற்ற பல வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கியதுதான் நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய, அடுத்து எதிர் வரக்கூடிய ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாகும். பொதுவாக உலக வழக்கில் மனிதர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை கால நேரங்களோடு குறிப்பிட்டு சொல்வதற்கு கிழமைய, நாட்களை, மாதங்களை, வருடங்களை கணக்கில் வைத்துக் கொள்வது ஒரு வழமையாக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாள், இந்த கிழமை எனக்கு திருமணம் ஆனது, இந்த வருடம், இந்த மாதம், இந்த கிழமை எனக்கு குழந்தை பிறந்தது, இந்த வருடம், இந்த மாதம், இந்த கிழமையில் நான் இந்த படிப்பிற்கான பட்டத்தை, டிகிரியை பெற்றேன் என்பதாக
காலங்களை, நேரங்களை, கிழமைகளை நம்முடைய செயல்களுக்கான ஒரு குறிப்பாக, ஒரு அடையாளமாக நாம் பயன்படுத்துவது வளமை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஹுவல்லதி, அல்லாஹ் எத்தகையவன் தெரியுமா? ஜஅல ஷம்ஸ தியாஆ, சூரியனை அல்லாஹ் தஆலா ஒளி வீசக்கூடியதாக ஆக்கி இருக்கின்றான். வல் கமர நூரா, அல்லாஹ் தஆலா சந்திரனை ஒளியாக ஆக்கி இருக்கின்றான். வ கத்தரஹு, அந்த சந்திரனுக்கு அல்லாஹ் பல மனாசில, பல நிலைகளை, பல படித்தரங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப, வருடங்களுடைய கணக்கை, அதனுடைய எண்ணிக்கையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக பல நிலைகளை, பல கட்டங்களை அந்த சந்திரனுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். மா ஹலகல்லாஹு ஸாலிக இல்லா பில் ஹக், இது எது ஒன்றையும் அல்லாஹ் தஆலா தகுந்த காரணத்தோடு தான் படைத்திருக்கின்றான், வீணாக படைக்கவில்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப சூரியனின் மூலமாக இரவு பகலையும், சந்திரன் மூலமாக மாதங்களையும் வருடங்களையும் நம்மால் கணக்கிட முடிகிறது. சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுவது சந்திர ஆண்டு, சூரிய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுவதற்கு சூரிய ஆண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இயற்கை எது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்திர கணக்கு ஆண்டு, சூரிய கணக்கு ஆண்டு என்பதாக இரண்டாக இந்த சமூகம் பிரித்து பார்த்தாலும் சந்திர ஆண்டு இயற்கையின் அடிப்படையிலானது. குர்ஆனுடைய வசனம் ஒன்று, அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கின்றார், யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே உம்மிடத்தில் அவர்கள் பிறையை குறித்து கேட்கின்றார்கள். சந்திரனை குறித்து, ஹிலால் என்பதாக அரபியில சொல்வாங்க, பிறைய பார்க்கணும், ரஅயுல் ஹிலால், பிறைய பார்க்கணும் என்பதாக. அந்த ஹிலால் பிறையை குறித்து நபியே உம்மிடத்தில் கேட்கின்றார்கள். குல், அவர்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ஹிய மவாகீது லின்னாஸி பில் ஹஜ், இந்த பிறை என்பது, ஹிலால் என்பது மனிதர்களுக்கு காலங்களை, நேரங்களுடைய கணக்கை காட்டக்கூடியதாக, ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக, சந்திரனை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தால மறக்கடிக்கப்பட்ட ஒன்று, புறம் தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒன்று என்ன தெரியுமா? இஸ்லாமிக் காலண்டர், ஹிஜ்ரா காலண்டர். இன்னைக்கு ஹிஜ்ரா காலண்டர் அப்படின்ட்டு முஸ்லீம்கள்ல 99% நபர்களுக்கு தெரியாது ஹிஜ்ரானா என்ன, ஹிஜ்ரா காலண்டர்னா என்ன, இஸ்லாமிக் காலண்டர்னா என்ன என்று 99% இஸ்லாமியர்கள் அதனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில ஹிஜ்ரா, இஸ்லாமிக் காலண்டர் அப்படிங்கிறதனுடைய பயன்பாடு ஆக குறைவு. ஒரு நூற்றாண்டு காலமாக, இந்த ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த இஸ்லாமிக் காலண்டருடைய பயன்பாடு என்பது ஆக குறைவாக ஆகிவிட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இஸ்லாமிய காலண்டருக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள தொடர்பு வருடத்தில் ரமலான் மாதத்தில் நாம நோக்கக்கூடிய அந்த நோன்பை வைப்பதற்கும் விடுவதற்கும் மட்டும்தான் நாம் பிறையை பார்க்கின்றோம், சந்திரானை கணக்கிடுகின்றோம். அதையும் தாண்டி சென்றால் இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய அவர்களுடைய வீட்டு விசேஷங்களுடைய விஷயங்கள்ல, திருமண வைபவங்கள், முஸ்லீம்களுடைய திருமண வைபவங்கள்ல, பத்திரிகைகள்ல அடைப்புக்குறியில அந்த ஹிஜ்ரி என்பது முடக்கப்பட்டு விட்டது. ஹிஜ்ரி இந்த ஆண்டு, இந்த பிறையில, இந்த தேதியில கல்யாணம் என்பதாக இஸ்லாமியர்களுடைய திருமண பத்திரிகைகள்ல அடைப்புக்குறியில ஹிஜ்ரி வந்து முடங்கிருச்சு. அப்ப இந்த ஒரு பார்வை, இந்த ஒரு போக்கு, இந்த ஒரு ஹிஜ்ரா காலண்டர் குறித்த நடைமுறை முஸ்லிம் சமுதாயத்திற்கு அது சரியானது கிடையாது, ஆரோக்கியமானது கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு சமுதாயத்தினுடைய மொழி, அதனுடைய பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம், கொள்கைகள் இவை அனைத்துமே பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தினுடைய வரலாறு பாதுகாக்கப்படணும். இது எல்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற ஒரு சமுதாயத்தினுடைய தனித்தன்மையை பாதுகாப்பதில் வரலாற்றிற்கு முக்கிய பங்கு உண்டு. நாம் கடந்து வந்த வரலாற்றிற்கு முக்கிய பங்கு உண்டு. அமெரிக்க அறிஞர் ஒருவன் சொல்வான், எந்த ஒரு சமுதாயம் இந்த உலகத்துல தான் உருவான வரலாறை அறிந்து வைத்திருக்கவில்லையோ அந்த சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள் என்ற அடிசுவடு தெரியாமல் அடியோடு அழித்து விடுவது ஆக எளிதாகும்.
தான் உருவாகி வந்த வரலாறு தெரியாத சமூகத்தை இந்த உலகத்தில் இன்னொரு சமூகம் அவர்கள் வாழ்ந்ததனுடைய தடம் தெரியாமல் அடையாளம் தெரியாமல் அழித்து விடுவது என்பது அவ்வளவு எளிது என்பதாக அமெரிக்க அறிஞர் ஒருவன் சொல்கின்றார். ஹிஜ்ரா கேலண்டர் பிறை பார்ப்பது என்பது அது ஒரு நாட்காட்டி மட்டும் கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வரலாறு, இந்த சமூகத்தினுடைய உருவாக்கம், இந்த சமூகத்தினுடைய கலாச்சாரம், இந்த சமூகத்தினுடைய பண்பாடு ஹிஜ்ரா கேலண்டர் அப்படிங்கிறது. ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் வாழ்ந்து வந்த யூதர்கள் அன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டு இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இடத்துல வராங்க, வந்து சொல்றாங்க, எங்கள் மீது இஸ்லாமிய அரசு விதித்திருக்கக்கூடிய ஜிஸியா வரியை தள்ளுபடி செய்யணும். ஜிஸியா அப்படிங்கிற ஒரு காப்பு வரி, திம்மி அப்படிம்பாங்க அரபியில. திம்மி என்று சொன்னால் இஸ்லாமிய அரசால் பொறுப்பேற்றுக் கொள்ளப்பட்ட இஸ்லாம் அல்லாத மற்ற சமயத்தவர்கள், அவர்களுடைய உயிர், உடைமை, மானம், அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு இஸ்லாமிய அரசு பொறுப்பு. எல்லாத்துக்கும் இஸ்லாமிய அரசு உத்தரவாதம். நீங்க உங்களுடைய மதத்தின் பிரகாரம் வாழ்ந்து கொள்ளலாம், உங்களுக்கு எல்லா விதமான ஃப்ரீடம்ஸை நாங்கள் தருகின்றோம், உங்களுடைய உயிர், உடைமை, மானம் இவை அனைத்திற்கும் நாங்கள் கேரண்டி, நாங்கள் பாதுகாப்பு. அதற்கு அதை இழந்து விட்டால் நாங்கள் மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட இஸ்லாம் அல்லாத மற்ற சமயத்தவர்கள்ட்ட இருந்து இஸ்லாமிய அரசு வசூலிக்கக்கூடிய அந்த வரிக்கு பெயர் தான் ஜிஸியா. ஜிஸியா வரி என்பதாக சொல்லுவாங்க. எல்லாத்திலையும் ஒரே மாதிரி வசூலிக்க மாட்டாங்க. ஹை கிளாஸ்ல ஒரு மாதிரி, மிடில் கிளாஸ்ல ஒரு மாதிரி, லோ கிளாஸ் அவங்களால முடிந்தா வசூலிப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஜிஸியா வரியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதாக ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமிய அரசிடத்தில், ஆட்சியாளர்கள் இடத்துல யூதர்கள் வந்து சொல்றாங்க. அதற்கு வந்து ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. ஏன்னா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரினுடைய வெற்றிக்கு பிறகு ஹைபரில வசித்த வந்த யூதர்களுக்கு ஜிஸியா வரி கொடுக்க தேவையில்லை, அதை கேன்சல் செஞ்சுட்டாங்க, தள்ளுபடி செஞ்சுட்டாங்க என்பதாக ஆதாரமாக ஒரு கடிதத்தை காண்பிக்கிறார்கள். யூதர்கள் வந்து ஆதாரமாக ஒரு கடிதத்தை, அந்த கடிதத்தில் வந்து யூதர்களுக்கான ஜிஸியா வரி தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்பதாக எழுதப்பட்டு அதற்கு சாட்சிகளாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருச்சு. இந்த கடிதத்தை ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்து வந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பார்த்து ஒரு குழப்பமான பிரச்சனையா இருக்குது. ஏன்னா 3 நூற்றாண்டுகளாக 300 வருடத்திற்கு மேலாக இஸ்லாம் அல்லாத மற்ற சமயத்தவர்களிடத்துல நாம ஜிஸியா வரியை கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அதை ஒரு வளமையாக இஸ்லாமிய அரசு கொண்டு இருக்கின்றது. திடீரென்று இப்படி ஒரு கடிதத்தை நீட்டி இவர்கள் இப்படி சொல்கின்றார்களே என்ற ஒரு குழப்பமான சூழலுக்கு இஸ்லாமிய அரசு தள்ளப்பட்ட நேரத்தில் அன்றைய தேதியினுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய ஆலிமாக, இமாமாக இருந்த ஹதீபுல் பக்தாத் என்று வரலாற்றில் அறியப்படக்கூடிய அபூபக்கர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்படுகின்றது. 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரிய மார்க்க அறிஞர், ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் மார்க்க அறிஞர் ஹதீபுல் பக்தாதி அபூபக்கர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவங்க அந்த கடிதத்தை வாங்கி ஆய்வு செய்யறாங்க. இந்த செய்தி ஏன் சொல்ல வர அப்படின்னா, அதாவது வரலாறுகளை வந்து பதிவு செய்வதற்கு, நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்வதற்கு எது சரியான தரவுகள், எது தவறான தரவுகள் என்பதை அறிந்து கொள்வதற்கு கேலண்டர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. கேலண்டர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்ப அதை வந்து அந்த கடிதத்தை ஆய்வு செய்யறாரு ஹத்தீப். ஆய்வு செய்ய அவர் சொல்றாரு, படிச்சுட்டு சொல்றாரு, இது பொய்யாக புனையப்பட்ட கடிதம், இது உண்மை கிடையாது என்பதாக சொல்கின்றார்கள். எப்படி சொல்றீங்க? இந்த கடிதத்தினுடைய முதல் சாட்சியாக யூதர்களுக்கு ஜிஸியா வரிய ஹைபரினுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்லாமிய அரசு தள்ளுபடி செய்கிறது என்பதாக எழுதி அதுல வந்து முஆவியா, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களை சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கடிதம் எப்படி பொய்யாக புனையப்பட்டது என்று சொன்னால், முதல் சாட்சி முஆவியா. அந்த கடிதத்தில் முதல் சாட்சி முஆவியா இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரி 8 ஃபத்ஹு மக்கா, மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகுதான் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் ஹைபரினுடைய வெற்றி என்பது ஹிஜ்ரி 7 நடந்துச்சு, ஒரு வருடத்திற்கு முன்பாக நடந்தது. அப்போ ஒரு வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வுக்கு அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்று சஹாபியாக ஆகாத முஆவியா எப்படி சாட்சியாக ஆகுவார்? ஹிஜ்ரி 8 தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஹிஜ்ரி 7 நடந்த இந்த நிகழ்வுக்கு அவர் எப்படி சாட்சியாக வருவார்? அப்ப இது வந்து இதுல போய் தெரிகிறது. இரண்டாவது சாட்சி ஸஅத் ரலியல்லாஹு. இந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவில் இருந்து மதீனாவிற்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு வந்து ஒரு சில
மாதங்கள்ல அல்லது ஒரு வருடத்துல வந்து பனு குறைதா அப்படிங்கிற பத்ருக்கு முன்பாக ஒரு சில சிறிய அளவிலான ட்ரைப் ஒவ்வொரு ட்ரைபினுடைய யுத்தங்கள் நடக்கும். பனு குறைதா, பனு நுதைர், பனு கைனுகா அப்படிங்கிற பெயர்ல ஒரு சில சிறிய யுத்தங்கள் நடக்கும். அந்த பனு குறைதா என்ற யுத்தத்திற்கு பிறகு, நிகழ்விற்கு பிறகு சாதா அவர்கள் மௌத்தாகிறாங்க. அவங்க மௌத்தாகி 5 வருடத்திற்கு பிறகுதான் ஹைபரினுடைய வெற்றி இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிறது. 5 வருடத்திற்கு முன்பாக மரணித்து விட்ட ஒருவர் எப்படி இதற்கு சாட்சியாக வருவார்? அப்ப இது வந்து செல்லத்தகாத கணிதம். இஸ்லாத்தை, இந்த நிகழ்வு நடந்து இஸ்லாத்தை ஒரு வருடத்திற்கு பிறகு ஏற்றுக்கொண்ட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாட்சி. இரண்டாம் சாட்சி, இந்த நிகழ்வு நடப்பதற்கு 5 வருடத்திற்கு முன்பாக ஷஹீதாகிவிட்ட சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியாக போட்டிருக்கிறாங்க. இது ரெண்டுமே சாத்தியம் இல்ல, வாய்ப்பு இல்ல என்பதாக அந்த கடிதம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படுகின்றது, மறுக்கப்படுகின்றது. அந்த கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது. எதனால் முடிந்தது என்று சொன்னால் ஹிஜ்ரா கேலண்டர், அந்த நாள் காட்டி, அதாவது வருடத்தை வைத்து. அப்ப இது போன்ற பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டுதான் இஸ்லாமிய கேலண்டர் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். சரி, இது எப்பொழுது உருவாக்கப்படுகிறது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் இதனுடைய வரலாறு, இஸ்லாமிக் கேலண்டர் உருவான வரலாறு என்று பார்க்கும் பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 6 ஆண்டுகள் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது உருவாக்கப்படுகிறது. எப்படின்னா, யமன் நாட்டினுடைய ஆளுநராக இருந்த அபுல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபு மூஸா அஷாரிங்கிற சஹாபி சொல்றாங்க, யா அமீரல் முஃமினீன் அவர்களே, நிறைய சிக்கலான பிரச்சனைகள் வருகின்றன. அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை சரி செய்வதற்கு நமக்கென்று ஒரு நாட்காட்டி, ஒரு வருடம், ஒரு கிழமை, ஒரு மாதம், ஒரு டைம் என்பதாக இல்லை. அதை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் தான் இஸ்லாமிய வரலாறு பாதுகாக்கப்படும், பண்படுத்தப்படும் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து சகாபாக்களையும் ஒன்று கூட்டுகின்றார்கள். இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கமாக எதை தேர்வு செய்யலாம் என்பதாக சகாபாக்களிடத்தில் ஆலோசனை கேட்கின்றார்கள். 4 கருத்துக்கள் சகாபாக்களால் முன்வைக்கப்படுகின்றன. முதலாவது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. இரண்டாவது, அவர்களுடைய இறப்பு. மூன்றாவது, அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த அந்த நிகழ்வு. நான்காவது, நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட அந்த நிகழ்வு. இந்த 4ல ஏதாவது ஒன்றை நாம் இஸ்லாமிக் கேலண்டரினுடைய ஆரம்பமாக ஆரம்பிக்கலாம், ஸ்டார்டிங்காக இதை வைக்கலாம். இந்த 4ல ஏதாவது ஒன்றை வைக்கலாம் என்பதாக சகாபாக்களால இந்த 4 கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதை உள்வாங்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல பிறப்பு, நபி அவர்களுடைய பிறப்பு. அப்ப பிறப்பினுடைய விஷயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உடன்பாடு எனக்கு கிடையாது. ஏன்னா அதுல கிறிஸ்தவர்களுடைய தழுவல் இருக்கின்றது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஆண்டின் துவக்கத்தை கிறிஸ்துமஸ், தன்னை கடவுளர் குமாரராக, தேவ குமாரராக பார்க்கக்கூடிய கொள்கை கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது கிறிஸ்தவர்களுடைய தழுவல் இருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது, நீங்க எந்த வகையிலும் யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக்கி விடாதீர்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, மன் தஷப்பக பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எந்த ஒரு முஸ்லிம் இன்னொரு சமுதாயத்திற்கு அவனுடைய சிந்தனையாலோ செயலாலோ சொல்லாலோ ஒப்பாகி விடுகின்றானோ அவன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவனாகவே ஆகிவிடுகின்றான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நபி அவர்களுடைய பிறப்பை வந்து இஸ்லாத்தினுடைய நாள்காட்டியின் ஆரம்பமாக வைப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்ப அதனுடைய பின்னணியில தான் யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது அப்படிங்கிறது பின்னணியில தான் தொழுகை இந்த சமூகத்தில் கடமையாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 16 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை கிபிலாவாக பார்த்து தொழுது கொண்டு இருந்த இஸ்லாமியர்களுக்கு காபத்துல்லாஹ் கிபிலாவா மாற்றப்படுது. காரணம், பைத்துல் முகத்தஸ் நோக்கி யூதர்களும் தொழுகிறாங்க, அதே திசை நோக்கி தான் தொழுகிறாங்க. சூரிய உதயம், சூரிய உச்சம், சூரிய அஸ்தமனம் இந்த நேரத்தில் வந்து சூரியனை வணங்கக்கூடிய கூட்டத்தினர்கள் அதை வணங்குவதனால அந்த நேரத்தில் தொழக்கூடாது. நாம் அல்லாஹ்வை தான் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறோம், அல்லாஹ்வை தான் தொழுகின்றோம். ஆனால் அந்த நேரத்தில் என்னதான் நாம் அல்லாஹ்விற்காக தொழுதாலும் அவர்கள் அந்த நேரத்தை சூரியனை பகவானாக கடவுளாக வைத்து அவர்கள் கண்ணியப்படுத்துவதனால
அவர்களுடைய வணக்கத்திற்கு நம்முடைய வணக்கம் ஒப்பாகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த 3 நேரங்களில் இஸ்லாத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 நேரத்தில் தொழுவது தடை அப்படிங்கிறாங்க. எந்த வகையிலும் இந்த சமூகம் ஒப்பாகிவிடக் கூடாது. அப்ப வணக்கமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் மற்ற சமயத்தவர்களுடைய சாயல் வந்துவிடக் கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பேசிக், இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயம், அடிப்படை கொள்கை. இதை ரிஜெக்ட் பண்றாங்க. இரண்டாவது, சரி நபி அவர்களுடைய இறப்பு, நபி அவர்கள் இறந்ததை அதில் இருந்து நாம இஸ்லாமிக் கேலண்டர் ஆரம்பிக்கலாம் என்ற கருத்து முன்வைக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதிலையும் உடன்படலை. என்ன சொல்றாங்க, நாயகத்தினுடைய இறப்பு அப்படிங்கிறது இந்த உம்மத்திற்கு ஏற்பட்ட இழப்பும் கைசேதமும், இந்த உம்மத்தினுடைய சோதனை நாள். நபி அவர்கள் இறந்த அந்த நாள் இந்த உம்மத்திற்கு ஏற்பட்ட சோதனை நாள், ஃபசாதுகள் இறங்க ஆரம்பித்த நாள், கியாமத்தினுடைய அடையாளங்கள் வெளிப்பட்ட நாள். அந்த நாளை வைக்கக்கூடாது. சப்போஸ் அந்த நாளை நாம வருடத்தினுடைய துவக்க நாளாக வைத்து விட்டால் வருடத்தினுடைய முதல் நாளையே துக்க தினமாக ஆக்கிடுவாங்க இந்த சமுதாயம். தொலைநோக்கு சிந்தனை, தூரநோக்கு சிந்தனை. எதிர்வரக்கூடிய சமுதாயம் இதை வைத்து எந்த வகையிலும் தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய தூய்மையான களப்பற்ற அப்பழுக்கற்ற இஸ்லாமிய கொள்கையில இருந்து அவர்கள் தடம் புரண்டுவிடக் கூடாது என்ற விஷயத்துல துணைநோக்கு தூரநோக்கு சிந்தனை கியாமத் வரையிலும் இது பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப அந்த இறப்பிலையும் உடன்பாடு கிடையாது. மூன்றாவது, நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது. அப்ப அந்த நுபுவத்தை தேர்வு செய்வதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்னாலும் அந்த நபித்துவம் முழுமை பெற்றது ஹிஜ்ரத்தினுடைய பின்னணியில தான். மக்காவில இருந்து மதீனாவிற்கு நபி அவர்கள் மேற்கொண்ட அந்த ஹிஜ்ரத்தினுடைய பின்னணியில தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நுபுவா, நபித்துவம் என்பது அது முழுமை பெற்றது. ஆகவே ஹிஜ்ரத்து தான் என்னுடைய முடிவு என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் மற்ற சகாபாக்களும் அதனை அங்கீகரிக்கின்றார்கள். எனவே ஹிஜ்ரத்தை நாம தேர்ந்தெடுக்கலாம். நபி அவர்களுடைய பிறப்பு தேவையில்லை, இறப்பு தேவையில்லை, இதில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. நுபுவத் ஓகே என்று இருந்தாலும் அந்த நுபுவத் முழுமை அடைந்தது ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பிறகுதான். எனவே நாம ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை பேசிக்காக வச்சு இஸ்லாமிக் கேலண்டரை துவங்கலாம் என்பதாக ஏகமனதாக சகாபாக்கள் முடிவெடுக்கின்றார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதுக்கான ரீசன்ட்டை சொல்றாங்க. இந்த நிகழ்வை எதுக்கு நான் தேர்ந்தெடுத்தேன், ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை இஸ்லாமிக் கேலண்டராக உருவாக்குவதற்கு நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்று ரீசன்ட்டை சொல்லக்கூடிய நேரத்தில் ஹக்கு பாத்தில் இந்த இரண்டையும் பிரித்து காட்டியது ஹிஜ்ரத்து பயணம். நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மேற்கொண்ட ஹிஜ்ரா பயணம் தான் ஹக்கு என்கிற உண்மையையும் பாத்தில் என்ற அசத்தியத்தையும் பிரித்து காட்டியது. உலக மக்களுக்கு எது சத்தியம் எது அசத்தியம் என்பதனை பிரித்து காட்டியது இந்த ஹிஜ்ரா பயணம் தான் என்பதாக அவர்கள் கருத்து சொல்கின்றார்கள். மற்ற சகாபாக்கள் கூறிய காரணம், அல்லாஹ் தஆலா அத்தௌபா என்ற அத்தியாயம் 9வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய 108வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பள்ளிவாசலை சிலாகித்து சொல்லுகின்றான். மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் மீது அடித்தளம் இடப்பட்ட பள்ளிவாசல். அது எந்த பள்ளினா, ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தின் பொழுது மதீனாவில் நுழைவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக குபா, சவுதியில் இருந்தவர்களுக்கு தெரியும், ஹஜ் உம்ராவிற்கு போனவர்களுக்கு தெரியும், குபா பள்ளிவாசல்ல 2 ரக்காத் தொழுதவர்கள் அவர்களுக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கிறது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது தக்வாவின் மீது அடித்தளம் இடப்பட்ட பள்ளிவாசல், மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. அப்ப ஹிஜ்ரத்தினுடைய நேரத்தில் அந்த 4 நாட்கள் நபி அவர்கள் தங்கி இருந்த குபாங்கிற பகுதியில் அந்த பள்ளிவாசலுக்கான ஃபவுண்டேஷனை போடுறாங்க. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். இதை குறித்து தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அப்போ அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது மின் அவ்வலி யௌமின், முதல் நாளில் அடித்தளம் இடப்பட்ட பள்ளிவாசல். நபி அவர்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக, மேலோங்க செய்வதற்காக உலகத்தில் வாழக்கூடிய மனித சமூகம் இஸ்லாத்தினுடைய கொடையின் கீழ் வாழ வேண்டும் என்பதற்காக தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வினுடைய இறை இல்லமாகிய காபத்துல்லாவை விட்டு வந்த
அந்த நிகழ்வை, அந்த நேரத்தை விட்டு வந்து மதீனாவில் நுழைவதற்கு முன்பாக இருந்த அந்த நிகழ்வு முதல் நாளில் அடித்தளமிட்ட பள்ளிவாசல். எனவே முஸ்லிம்களுக்கு கண்ணியம் கிடைப்பதில், முஸ்லிம்கள் பயமில்லாமல் வணக்க வழிபாடுகள் புரிவதில், முஸ்லிம்கள் பள்ளிவாசல்களை கட்டுவதில், முஸ்லிம்கள் இஸ்லாமிய எல்லா விதமான சகல விதமான செயல்களையும் தைரியமாக துணிச்சலாக வெளிப்படையாக செய்வதற்கு இந்த ஹிஜ்ரி தான், இந்த ஹிஜ்ரத் தான் காரணமாக இருந்தது. எனவே அல்லாஹ்வே முதல் நாளில் இருந்து என்பதாக குர்ஆன்ல சொல்லிவிட்டார். எனவே அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம், அதற்காக இதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதாக சஹாபாக்கள் சொன்னார். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், அது ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு சுஃபுலா, இறை மறுப்பாளர்களுடைய வாக்கை அல்லாஹ் தஆலா கீழாக்கினான். வ கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வாக்கு ஹியல் உல்யா, எப்பொழுதும் அதுதான் மேலோகும், அதுதான் உயரும் என்ற அந்த தெளிவ, அந்த ஒரு கிளாரிட்டி அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் பயணத்தில் தான் காண்பித்தான் என்பதாக சொல்கிறார். அப்ப ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்தினுடைய இருப்பை உறுதி செய்தல். ஹிஜ்ரத் நபி அவர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரா பயணம் இந்த உலகத்தில் இஸ்லாத்தினுடைய இருப்பை உறுதி செய்தது. இஸ்லாம் அடுத்த கட்ட நகர்விற்கு செல்வதற்கு காரணமாக அமைந்தது ஹிஜ்ரத் தான். இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் நிறைய இடங்களை பார்த்திருப்பீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பதாக அல்லாஹ் சொல்வான். ஈமான் கொண்டவர்கள், அதற்கு மீனிங் வந்து ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே. இந்த ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து ஒரு செய்தி அல்லாஹ் சொல்வான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ் ரசூலை பின்பற்றுங்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஜகாத் கொடுங்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்ற பல வசனங்கள். இதை எல்லா வசனங்களுமே ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். ஹிஜ்ரத்திற்கு முன்பாக இறங்கின வசனத்தை பார்த்தீங்கன்னா, யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே தான் அழைப்பான். முஸ்லிம்களை மூமின்களே அழைக்க மாட்டான். மனித சமுதாயமே பொதுவாகத்தான் அல்லாஹ் அழைப்பான். ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் ஈமான் கொண்டவர்களை பர்டிகுலராக கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி இறங்கிய வசனங்கள் அமைந்திருந்தன. மட்டுமல்லாமல் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று திரளுகின்றோம் பள்ளிவாசல்களில். இது ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான். குபாவுல இருந்து வெள்ளிக்கிழமை காலை துஹா நேரத்தில் புறப்படுவாங்க. கொஞ்சம் ஒரு 2-4 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பகுதி வரும். அந்த ஊர்ல ஜும்மா கடமையாக்கப்படும். நபி அவர்கள் முதலாக அந்த இடத்துல தான் ஜும்மாவினுடைய ஸ்பீச்சை தருவாங்க. அதில் இருந்த ஜும்மா கடமையாக்கி இன்னைக்கு நாம் ஜும்மாவினுடைய கடமை நிறைவேற்றுறோம். ஜும்மாவினுடைய கடமையை ஒவ்வொரு வாரமும் அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, ஒரு தனித்துவத்தை கொடுத்து, உணவு வகைகள்ல நாம் அணியக்கூடிய ஆடை வகைகள்ல நாம் பூசக்கூடிய நறுமணங்கள்ல மற்ற அமல்கள்ல அதற்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கின்றோம் என்று சொன்னால், இந்த ஜும்ஆவினுடைய கடமை ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இந்த சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டுச்சு. இவ்வளவு ஏங்க, ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஒரு சஹாபிய தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை அப்படிங்கிறாங்க. அதற்கு முன்பாக 13 வருட காலம் மக்காவில் சகாபாக்களுக்கு திருமணம் முடித்தார்கள், குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அப்பெல்லாம் சொல்லல. ஆனால் பர்டிகுலரா ஹிஜ்ரத்திற்கு பிறகு பிறந்த முதல் குழந்தையை சிலாகித்து அடையாளப்படுத்தி சொல்லும் பொழுது இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹிஜ்ரத்திற்கு இந்த சமூகம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், ஹிஜ்ரத்தின் அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு கட்டமைத்து உருவாக்கி தரப்பட்ட இஸ்லாமிக் கேலண்டர், ஹிஜ்ரா கேலண்டருக்கு இந்த சமூகம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்மால் உணர முடிகின்றது. ஹிஜ்ரத் அப்படிங்கிறது நபிமார்களுடைய சுன்னா. முதல்ல ஹிஜ்ரத் செய்தவர்கள் யார் தெரியுமா? ஹிஜ்ரத் செய்த கூட்டம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம். அவர்களுடைய தலைமையில் கப்பல் பயணத்தை மேற்கொண்ட 80 முஃமின்கள் முதல்ல ஹிஜ்ரத் அப்படிங்கிற சுன்னாவை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தியவர்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிரியா, எகிப்து, ஹிஜாஸ் போன்ற மாகாணங்களுக்கு ஹிஜ்ரத் செய்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக, நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நபிமார்களுக்கு ஏகத்துவ எதிரிகளால் நெருக்கடிகள், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்தினுடைய வாசலை அவர்களுக்கு திறந்து வைத்தான்.
ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இதற்கு மேல வேற வழி இல்ல, சமாளிக்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது என்ற ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்தில் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீங்க ஹிஜ்ரத்தை சொல்லி செய்யுங்க என்பதாக ஹிஜ்ரத்தினுடைய வாசலை அல்லாஹ் தஆலா திறந்து வைத்தார். அந்த அடிப்படையில் தான் மக்கத்து குஃபார்களால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கும் மற்ற சகாபாக்களுக்கும் நெருக்கடி, இஸ்லாமிய நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத்தினுடைய வாசலை திறந்து வைத்தார். அப்படி என்ன நெருக்கடியை தந்தார்கள் என்று சொன்னால், இந்த முகம்மதை எதுவுமே செய்ய முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்ஃபால் என்ற 8வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இது நபியே நீங்க சிந்தித்து நினைத்து பாருங்கள், எம்குருபிக்க உங்களுடைய விஷயத்தில் இறை மறுப்பாளர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். என்னன்னு யுஸ்பிதுக, ஒன்று உங்களை சிறை பிடிக்க வேண்டும், அவ் யக்துலுக அல்லது உங்களுடைய கதையை முடிக்க வேண்டும், உங்களை கொலை செய்ய வேண்டும், அவ் யுஹ்ரிஜுக அல்லது உங்களை வேறு ஏதாவது பிராந்தியத்திற்கு நாட்டிற்கு நாடு கடத்த வேண்டும். இந்த 3 விஷயத்தை முகம்மதினுடைய விஷயத்துல நாம செய்தாக வேண்டும் என்பதாக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். வயம்குருன, அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். வயம்குருல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், ஆனால் சூழ்ச்சியாளர்களில் சிறந்தவன் அல்லாஹ்வாக ஆகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப சிறைப்பிடித்தல், கொலை செய்தல் அல்லது நாடு கடத்தல் அப்படிங்கிற இந்த 3 கட்ட நெருக்கடியை சந்திக்கக்கூடிய அந்த நெருக்கமான நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபியே இனி நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம், வெளியே கிளம்புங்க, மதீனாவுக்கு போங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கிறார். அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கிறார். அப்ப ஹிஜ்ரத் அப்படிங்கிறது யதார்த்தமாக நடந்த நிகழ்வு கிடையாதுங்க. இன்னைக்கு முடிவு செய்து நாளைக்கு செய்த பயணம் கிடையாது. நேற்று முடிவெடுத்து இன்று செய்த பயணம் கிடையாது. அது ஒரு திட்டமிட்ட பயணம். நபி அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட முதல் நாள் எல்லாத்துக்குமே வரலாறு தெரியும். ஹிரா குகையில தனிமையில அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டு இருப்பாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கெட்டி பிடிச்சி ஓதுங்க அப்படிம்பாங்க. எனக்கு ஓத தெரியாதும்பாங்க. இந்த நிகழ்வுலாம் நமக்கு தெரியும். இது நடந்தவனை குளிர் ஜுரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குளிர் ஜுரத்தில் நடுநடுங்கி வீட்டிற்கு ஓடோடி வந்து தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மையாருடைய மடியில் படுக்கிறாங்க. படுத்துட்டு மனைவியை பார்த்து சொல்றாங்க, ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நமக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது, நமக்கு குர்ஆன் இறங்க போகின்றது. மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு சித்தாந்தத்தை, சிந்தனையை, இஸ்லாம் அப்படிங்கிற சிந்தனையை அல்லாஹ் எண்ணின் மூலமாக உலக மக்களுக்கு கொடுக்க போகின்றான். எந்த விவரமும் தெரியல. முதல் வகையினுடைய அந்த தாக்கம், அதனுடைய அனுபவம் என்னன்னு விளங்காம தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மையாருடைய மடியில போய் படுக்கிறாங்க. படுத்துட்டு சொன்ன வார்த்தை, ஆயிஷா லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. தன்னுடைய கணவரை மடியில படுக்க போட்ட ஹதீஜா அம்மையார் சொல்றாங்க, கல்லா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இது நடக்காது. வல்லாஹி மா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, ஒரு காலம் அல்லாஹ் தஆலா உங்களை கேவலப்படுத்தி விட மாட்டா. நீங்க கேவலப்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கீங்க. உங்களுடைய சீமாந்தரம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சீரிய செயல்கள், உங்களுடைய ஒழுக்கங்கள், நற்குணங்கள், நற்பண்புகள், நன்னடத்தைகள், நாகரிகங்கள் எதுவுமே உங்களை கேவலப்படுத்தாது. இன்னக தஸீலுர் ரஹிம, நீங்க ரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்கின்றீர்கள். வ தஹமீலுல் கல்ல, மற்றவர்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய கஷ்டமா நீங்க பார்க்கிறீங்க. வ தக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கின்றீர்கள். வ தக்ருல் லைஃப, வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தால் உபசரிக்கின்றீர்கள். வ துஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியத்திற்கு மட்டும்தான் நீங்க துணை போறீங்க. அசத்தியத்திற்கு நீங்க துணை போறது கிடையாது. சத்தியத்திற்கு மட்டும்தான் நீங்க துணை போறீங்க. உங்களை எப்படி அல்லாஹ் கேவலப்படுத்துவான்? அப்படி நினைக்காதீங்க என்பதாக சொல்லி, அன்றைய தேதியில மக்கா மாநகரில் முன் அருளப்பட்ட நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதங்களை கரைத்து குடித்த ஒருவர் இருந்தார். ஒரு ஆலிம், வரகத் இப்னு நௌஃபல். ஒரு வகையில் ஹதீஜா அம்மையாருக்கு சிறிய தந்தையினுடைய முறை அழைச்சிட்டு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யப்ன அம், என்னுடைய சிறிய தந்தையே, உங்களுடைய சகோதரரின் மகன் ஏதோ சொல்றாரு, கேளுங்க, என்ன நடந்துச்சு என்பதாக கேட்கின்றார்கள். ஹிரா குகையில் நடந்த நிகழ்வுகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. இதை கேட்ட வரக்கா, எங்க நபித்துவம் கொடுக்கப்பட்ட முதல் நாளுங்க, முதல் தருணம், நபி அவர்களுக்கே தான் நபி என்று தெரியலை, என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. இந்த செய்தியை வரகத் இப்னு நௌஃபல் அவங்கள்ட்ட சொன்னவனை அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஹாதன் நாமூசுல்லதி நஸ்ஸலல்லாஹு அலா மூசா, மூசாவின் மீது அல்லாஹ் இறக்கிய அதே நாமூஸ் தான், அதே ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். யா லைதனி ஃபீஹா ஜதா, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, லைதனி அகூனு ஹஜ்ஜா, அன்றைய நேரத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, என்டைய நேரம் இது யுஹ்ரிஜுக
கௌமுக, இந்த உங்களுடைய சமுதாயம் இந்த ஊர்ல இருந்து உங்களை வெளியேற்றக்கூடிய அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே. எந்த சமுதாயம், மக்கத்து சமுதாயம் உங்களை அல் அமீன் அஸ்-சாதிக் என்பதாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ, இந்த சமூகம் உங்களை இந்த மக்கா மாநகரில் இருந்து வெளியேற்றக்கூடிய அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே என்பதாக கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு விளங்கல. அவ முஹ்ரிஜியகும், இந்த மக்களா என்ன வெளியேற்றுவார்கள்? ஏன் நான் அப்படி நடக்கல. மக்கத்து குப்பார்கள் நபி அவர்களுடைய விஷயத்துல நபித்துவம் கொடுக்கப்பட்டு அந்த நபித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக மக்கத்து மாநகர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அல் அமீன் முகம்மதுன்னு கூப்பிட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உண்மையாளர் வருகின்றார், நேர்மையாளர் வருகின்றார், நம்பிக்கைக்குரியவர் வருகின்றார், ஒழுக்கமானவர் வருகின்றார், பண்பானவர் வருகின்றார், அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்ப இந்த மக்களா அவ முஹ்ரிஜியவும் என்னை வெளியேற்றுவார்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஆம் லம் யதி ரஜுலுன் கத்து பிமிஸ்லி மா ஜித பிஹி இல்லா உதி, நீங்க கொண்டு வந்த வலுவான இஸ்லாமிய சிந்தனையை போன்று இதற்கு முன்பு வேறு எந்த நபியும் கொண்டு வரல. நீங்க கொண்டு வந்த இஸ்லாமிக் ஐடியாலஜி, இஸ்லாமிக் சிவிலைசேஷன், இஸ்லாமிய சித்தாந்தத்தை போல இதற்கு முன்பு வேறு எந்த நபியும் கொண்டு வரல. உங்களை இந்த ஊர்ல இருந்து வெளியேற்றக்கூடிய நேரத்தில் நான் இருந்தால் அன்சுருக்க நஸ்ரன் மஅசூரா, உங்களுக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக சப்போர்ட்டிங்காக நான் இருப்பேன் என்பதாக வரக்கா சொன்ன அந்த தகவல் புகாரியினுடைய பதிவாக நாம் பார்க்கின்றோம். அப்ப நுபுவத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஹிஜ்ரத்திற்கான முன்னறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது. அபியவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதில்ல, ஆனா இந்த ஊர்ல இருந்து நீங்க வெளியேற்றப்படுவீங்க என்பதாக அந்த நேரத்திலேயே அது அவர்களுக்கு அடையாளமாக முன்னறிவிப்பாக செய்யப்பட்டது. அப்ப மதீனாவில யூதர்கள் குடியேறினார்கள். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு நபி அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 2, 3, 5 நூற்றாண்டிற்கு முன்பாக யூதர்கள் மதீனாவில குடியேற ஆரம்பித்துட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? இறுதி நபியினுடைய ஹிஜ்ரத்தினுடைய பூமி இதுதான் என்பதாக எங்களுடைய வேதம் எங்களுக்கு அறிவிக்கிறது, உணர்த்துகிறது. அதனால நாங்க இங்க குடியேறோம் என்பதாக ரீசன்ட் சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். அன்சாரி சகாபாக்கள் சொல்றோம். அந்த அன்சாரி சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அன்சாரி சகாபாக்களை எப்படி மிரட்டுவார்கள் என்று சொன்னால், யூதர்கள் கடைசியில் ஒரு நபி வருவாங்க, அந்த நபியை நாங்கள் ஈமான் கொண்டு உங்களை இந்த ஊரில் இருந்து நாங்கள் வெளியேற்றணுமா இல்லையான்னு பாருங்க என்பதாக மதீனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் அன்சாரிகளை பார்த்து மிரட்டக்கூடியவர்களாக இந்த பிளாக்மெயில் பண்ணாங்க. அதற்கு முன்பாக அன்சாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நசீபை, அந்த பாக்கியத்தை குறித்து எந்த யூதர்கள் மிரட்டினார், அந்த யூதர்களை ஜஸீரத்துல் அரப் அரபக மண்ணிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியேற்றினார். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் பயணம் அது சந்தர்ப்ப பயணம் கிடையாது, சரித்திர பயணம். உலகத்தில் வாழ்ந்த மனித சமூகம், இப்படி வாழ்ந்த மனித சமுதாயத்தை இப்படி மாற்றி அமைத்த ஒரு பயணம் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரா பயணம். அந்த ஹிஜ்ரத் பயணத்தினுடைய ஒரு கேலண்டர் தான் ஹிஜ்ரா கேலண்டராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த கேலண்டர் இன்னைக்கு இந்த சமூகத்தால் ஒரு நாட்காட்டியாக பார்க்கப்படவில்லை, ஒரு மாதத்தை காட்டக்கூடியதாக பார்க்கப்படுவது கிடையாது. வருடத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய வீட்டினுடைய விசேஷங்கள்ல, ரமதானுடைய காலகட்டத்தில், முஹர்ரத்தினுடைய ஆஷுரா நோன்பினுடைய காலகட்டத்தில், துல்ஹஜ் பிற 9, 10 காலகட்டத்தில் மட்டும் இந்த சமூகம் அந்த ஹிஜ்ரா அப்படிங்கிறத பார்க்கின்றதே தவிர அது அல்லாத மற்ற எந்த விஷயங்களிலும் இந்த இஸ்லாமிய வரலாற்றை இந்த சமூகம் கண்டு கொள்ளாமல் இருந்ததின் ஒரே காரணமாக பல வீழ்ச்சிகளை சந்திப்பதற்கான பல காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணம் என்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவைத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் பின்பற்றக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, பரப்பக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மற்றும் இவ்வுலகில் வசிக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.